ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலரோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் A to Z கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் கண்ட்ரோலரோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சேஃப்டி ரிலேட்டட் போஸ்ட். சரியா, சேஃப்டி ரிலேட்டட் போஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அவருக்கு என்ன ஹை ஸ்டாண்டர்ட் இருக்குமோ, அவருக்கு என்ன சேலரி இருக்குமோ அதே ரேஞ்சில் தான் இவங்களுக்கு இருக்கும். ஒரு 6-7 ஸ்டேஷனை சேர்ந்தது தான் ஒரு செக்ஷன். அந்த செக்ஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் தான், இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். சரியா, இந்த செக்ஷன் கண்ட்ரோலரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து டே டியூட்டியும் இருக்கும், நைட் டியூட்டியும் இருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 95 ஜாப் மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு சேஃப்டி ரிலேட்டட் போஸ்ட் இல்லையா, அதனால் நமக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் டியூட்டிஸ் தான் இருக்கும். இப்போது இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இம்பார்ட்டண்டான டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் ஆஃப் த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 15/9/2025. ஸோ இன்னையிலேருந்து ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா October 14, 2025 நைட்டு 11:59 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேணாம். இந்த 30 நாளில் ஒரு 4-5 நாள் கழிச்சு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 16/10/2025. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 17/10/2025 26/10/2025 வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த PWBD கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விண்டோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து October 14 நைட்டு 11:59 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு 368 வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக 20 to 33 வயசு இருக்கணும்னு கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லைனா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஃபைனலாக ஷார்ட் லிஸ்ட்டே ஆனாலும் மெடிக்கல் செக் பண்ணும்போது நீங்கள் ஃபெயில் ஆனால் ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து சேஃப்டி ரிலேட்டடான போஸ்ட்டு. ஸோ அதனால் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷனில் லெவல் 6 வரதுனால 35,400 அப்படிங்கிறது பேசிக் பேவாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு 50-55% DA தென் HRA இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா எப்படியும் உங்களுக்கு ஒரு 60,000க்கு மேலே சேலரி அப்படிங்கிறது வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, NTPCயில் லெவல் 6க்கு எப்படி ஸ்டேஷன் மாஸ்டர் ஹையர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இவங்க செப்பரேட் நோட்டிஃபிகேஷனாகவும் விடும்போது ஒரு சில டவுட்ஸும் இருந்தது. ஸோ இவங்க ஏன் தனியாக NTPCயோட வச்சுட்டு போயிடலாமே, ஒரு போஸ்ட்டோட ஆட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இவங்க தனியாக விட்டதுக்கான காரணம் என்னென்னா, இதை கம்ப்ளீட்டாக உங்களுடைய அனலிட்டிக்கல் மைண்டை செக் பண்ணுற மாதிரி மேத்ஸ் ரீசனிங்கை வச்சியே கம்ப்ளீட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்ட்டோட நேச்சர் அந்த மாதிரி அட் அ டைமில் இமீடியட்டாக நீங்கள் வந்து முடிவெடுக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கை வச்சு உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி தனியாக நோட்டிஃபிகேஷனாகவே விட்டுட்டாங்க. சரியா, ஸோ இது அடிக்கடி வர நோட்டிஃபிகேஷன்லாம் கிடையாது. ஸோ எப்போயாவது ஒரு தடவை தான் வரும். ஸோ அதனால் கரெக்டான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ஒரே ஒரு CBT டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக CBAT டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அவ்வளோதான். CBAT அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் மாஸ்டரில் CBT 2 முடிச்சுட்டு ஒரு CBAT டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, அதே சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தான். கிளியரா? ரைட். ஸோ அதே மாதிரி CBT 1 எழுதுனதுக்கப்புறம் எத்தனை பேரை CBATக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ 368 வேக்கன்சி. ஸோ அது இன்ட்டு 8 மடங்கு வேக்கன்சி. சரியா, வேக்கன்சியை விட 8 மடங்கு எவ்வளோ, வேக்கன்சியை விட 8 மடங்கு அதிகமான பேரை CBATக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு DVN மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 1:1 அப்படின்னக்கூடிய ரேட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் CBT 1ல் எடுத்த மார்க், சரியா, அதாவது CBTயில் எடுத்த மார்க்கு 70க்கு மாற்றி, சரியா, அதாவது 70% கன்சிடர் பண்ணி, அதே மாதிரி CBAT இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை 30% மாற்றுவாங்க. தென் இந்த 70% மார்க்கும் அதே மாதிரி அந்தாண்டு இருக்கக்கூடிய 30% மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது, 1/3 மார்க் அப்படிங்கிறது நெகட்டிவ் மார்க்கு. தென் மல்டிபிள் ஷிஃப்ட் நடக்கிறதுனால கண்டிப்பாக நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க.
இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமோட பேப்பர்லாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு டிவி தென் மெடிக்கல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ அதனால் அது ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மொபைல் நம்பர்லையோ இமெயிலையோ வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மெசேஜஸ் அண்ட் மெயிலில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் ஆர்ஆர்பியில் இந்த போஸ்ட் தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ப்ராப்பராக எது யூசேஜில் இருக்கோ அதை கொடுங்க. அடுத்ததாக நம்ம மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பற்றி பார்க்கலாம். மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் A2 ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இதில் எந்த ஒரு நெகோசியேஷன்ஸும் அல்லது வேறு ஏதாவது ஒரு இது பண்ணி அங்கே போய் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது சேஃப்டி ரிலேட்டடான போஸ்ட்டு. ஸோ A2 ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 கண்ணுலையும் எப்படி இருக்கணும், 6/9 அப்படிங்கிறது இருக்கணும். சரியா, வித்தவுட் கிளாஸஸில் 6/9 அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் விஷன் செக் பண்ணுவாங்க, பைனோகுலர் விஷன், நைட் விஷன், தென் மயோபிக் விஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். தென் அதே மாதிரி இப்போ சப்போஸ் லாசிக் சர்ஜரி அல்லது வேறு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணி ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரிஃப்ராக்டரி எரர் இருக்குல்ல அதை கரெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 6/9 இல்லாமல் நீங்கள் லாசிக் பண்ணதுனால இந்த 6/9 அப்படின்னு கூடிய இந்த ஐ ஸ்டாண்டர்ட் வந்திருந்தது அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஹேவிங் த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 இந்த சென் அப்படின்னு வந்து கொடுத்துட்டோம். சரியா, இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து லாசிக் சர்ஜரியோ அல்லது எனி அதர் சர்ஜரியோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 20லேருந்து 33 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அப்பர் லிமிட் என்ன, லோயர் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லோயர் லிமிட் எல்லாருக்கும் காமன் தான். 1/1/2006 அப்புறம் பிறந்திருக்கவே கூடாது. சரியா, ஸோ அதுக்கப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் பிறந்திருந்தா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஏன்னா 20 வயசு அப்படிங்கிறத மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா யூஆர் கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 1993. சரியா, அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. சப்போஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் 1990. சரியா, ஸோ 2/1/1990 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. SC/STயாக இருக்கீங்கன்னா அதே மாதிரி 2/1/1988. SC/STக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அதனால் 1988. சரியா, 2/1/1988க்கு முன்னாடி நீங்கள் வந்து பிறந்திருக்கக்கூடாது. இஃப் சப்போஸ் நீங்கள் PWBD கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ஸ்பெஷலான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது அடுத்த பேஜில் இருக்கும், நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். SC/STக்கு 5 வருஷம். தென் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரிக்கு 3 வருஷம். அதே மாதிரி PWBD கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ், அதாவது யூஆர் அண்ட் EWSக்கு 10 இயர்ஸு. ஓபிசியாக இருந்தீங்கன்னா மொத்தமாக 13 வருஷம். ஸோ இந்த 10 ப்ளஸ் இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா ஓபிசிக்கு. ஸோ இந்த 3 இங்கே ஒரு 10 ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 13. இதே சப்போஸ் நீங்கள் வந்து PWBDயில் SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 15 வருஷம் அப்படிங்கிறது எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியராக புரியுதா? இதில் இன்னொரு பாயிண்ட் தெளிவாக கொடுத்துருக்கான். நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இஸ் அலோட் டு SC, ST, OBC, NCL நான் கிரீமி லேயர் the candidates applying against unreserved vacancies. சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஓபிசியில் அல்லது SC/STயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க. சரியா, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை வந்து பார்த்தோன்னா யூஆர் வேக்கன்சியில் கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா, யூஆர் வேக்கன்சியில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் இல்லை. சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இல்லைனா நீங்கள் யூஆர் வேக்கன்சியில் கன்சிடர் பண்ணப்படுவீங்க. அடுத்ததாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 அப்படிங்கிறது எல்லா ஜென்ரல் கேட்டகரிக்கும், அதே மாதிரி ஓபிசி மேலுக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்க, அதே மாதிரி EWS சார்ந்தவங்க, PWBD நீங்கள் எல்லாருமே வந்து வெறும் 250 பே பண்ணாலே போதுமானது. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியோ அல்லது ஓபிசியோட மேல் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போனா நீங்கள் அந்த CBT எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆயிரும். சரியா, இதில் ஒரு சில ஃபீஸ்லாம் பிடிச்சிட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 360 ரூபா 350 ரூபா பக்கம் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி EWS அப்புறம் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் இந்த 250 ரூபா கட்டுற எல்லாருக்குமே திரும்பி அந்த 250ம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு சில சார்ஜஸ்லாம் பிடிச்சிட்டு அரௌண்ட் ஒரு 220 அந்த பக்கமாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா மேத்ஸ், ரீசனிங் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரியா, ஸோ சயின்ஸோ சோஷியலோ நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வெறும் மேத்ஸ், ரீசனிங் மட்டும்தான். ஸோ மேத்ஸில் கிட்டத்தட்ட 60 மார்க் அப்படிங்கிறத கேட்குறாங்க.
சரியா. ஸோ அதே மாதிரி லாஜிக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது ரீசனிங் தான். ரீசனிங் மொத்தம் 40 மார்க்கு, அது ரெண்டாக பிரிச்சிருக்கான். லாஜிக்கல் கேப்பபிலிட்டி அதே மாதிரி மென்டல் ரீசனிங் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று தான், நான் பின்னாடி இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் இருந்தும் மென்டல் ரீசனிங்லேருந்து ஒரு 20 கொஸ்டினும் கேட்குறாங்க. டோட்டலாக நமக்கு 100 கொஸ்டின் 120 நிமிஷம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கான், the section wise distribution given in the above table is only indicative, there may be some variations in the actual question paper. ஸோ அதாவது இப்போ 60ன்னு கொடுத்துருக்கானா, இது மேபி 65 இருக்கலாம், இல்லை 55 இருக்கலாம், ஒன்று ரெண்டு முன்ன பண்ண இருக்கலாம். சரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா மற்ற சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் உங்களுக்கு 100 கொஷின் தான் வரப்போகுது. அதில் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரியே எக்ஸாக்டாக 20 20 60 அப்படின்ற மாதிரி வரணும்னு இல்லை, முன்ன பின்ன வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சிபிடி டெஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 120 நிமிஷம். இப்போ நான் சொன்னல 120 நிமிஷம் 100 மார்க்கு. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின். தேர் வில் பி த நெகட்டிவ் மார்க் இருக்குது, 1/3 ஆஃப் மார்க் வந்து இருக்குது ஒவ்வொரு தப்பாக எழுதக்கூடிய ஆன்சர்ஸ்க்கும். அதே மாதிரி நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சரியா. தென் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நார்மலைஸ்டு ஸ்கோர் ஆஃப் சிபிடியை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சிபிஏடிக்கு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி. ஸோ அதில் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், நம்ம நார்மலாக ரயில்வே எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேத்ஸ் படிப்போம்ல, அதே தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு. ஸோ பவர் அண்ட் ஒர்க் இல்லை, அது டைம் அண்ட் ஒர்க் தான். அது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். அல்ஜிப்ரா அண்ட் லீனியர் ஈக்குவேஷனு, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனு, எல்சிஎம் எஸ்எஃப், ஜாமெட்ரி, ஏரியா அண்ட் வால்யூமு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போத் ஒன்லி த பேசிக் லெவல். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வெண்டார் வந்து மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்சஸ், கொஷினோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அந்த லெவலில் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் ரயில்வேல என்ன மாதிரி கேட்டிருந்தாங்களோ அதை மட்டும் படித்தாலே போதுமானது. சரியா. கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் வந்து என்னோடய கோர்ஸில் ஒரு 200 கொஷின் இருக்கும். சரியா, பயங்கரமாக நடத்தியிருக்கேன். ஸோ அதனால் இதை பார்த்தாலே போதுமானது. சரியா. வேறு எங்கேயுமே நீங்கள் வெளியிலே போக தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே அவங்க வந்து பார்த்தோன்னா பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. சரியா. ரயில்வேல இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எந்த லெவலில் கேட்டிருக்காங்க, அதாவது பேசிக் லெவல் நீங்கள் சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ரயில்வேயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஷின்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சரியா. ஸோ அந்த லெவல்லே நான் வந்து பார்த்தோன்னா ஒரு 200 கொஷின் நடத்தியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் டேட்டா அனலைசிஸ். ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த பை சார்ட்டு, தென் கிராஃபு, அப்புறம் ஒரு பிளாட்டு கொடுத்துருப்பானுங்க, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷனாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை அனலைஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரீசனிங் டாப்பிக்கு, அது இதில் வந்துருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் வரப்போகுது. YCT பப்ளிகேஷனோட மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் A to Z கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கோர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இதில் கிட்டத்தட்ட 250 வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். 100க்கும் மேற்பட்ட பிரிண்டபிள் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாபிக் வைஸ் அண்ட் டைப் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்குறதுக்கு இதிலே நான் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். கண்டென்ட் எல்லாமே பைலிங்கில் தான் இருக்கும், தமிழ் மீடியம்லேயும் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸோட 1 year வேலிடிட்டி அப்படிங்கிறது நமக்கு 599க்கும், 2 year வந்து 699க்கும், 3 year 799க்கும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி PWBD கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஃபீஸில் 10% ஆஃப் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதில் நான் வந்து இப்போது கரண்ட்டாக ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னா, நமக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 rupees வந்து இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து கம்மியாகும். சரியா. ஸோ 100 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மைனஸ் ஆனதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்க போகிறது ரயில்வே எக்ஸாம். ஸோ ரயில்வே எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னா ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மாஸ்டர் ஆகிருக்கணும். ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மாஸ்டர் பண்ண ஒரு புக்கு தான் வந்து YCT புக்கு. அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கோர்ஸாக வச்சுருக்கேன். அப்போ இந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ நீங்கள் படிக்கிறது ரயில்வே எக்ஸாமாக இருந்துட்டு SSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்குறதோ, அல்லது பேங்கிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்குறதோ, TNPC கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறதோ, இல்லை தமிழ்நாடு சமச்சீர் புக்கில் இருக்கிறத பார்க்குறதோ, இது மாதிரிலாம் மாற்றி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி. ஸோ இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது என்னமோ புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக பார்க்குறது தான். கிளாக்கு, கேலண்டரு, சிலாஜிசம், அசம்ஷனு, பிளட் ரிலேஷனு, ஃபேமிலி ட்ரீன்னு பிளட் ரிலேஷன் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி சால்விங் த லாஜிக் பேஸ்டு பசில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான்.
தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிகேஷன், இதுதான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கு இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. எந்த சப்ஜெக்ட்டில் இருக்கலாம்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், லிட்ரேச்சராக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ அல்லது ஏதாவது ஒரு கண்டென்ட்டை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ அந்த பேராகிராஃபை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ தெளிவாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ மெயின் ஐடியா என்ன, சப்போர்ட்டிங் ஐடியா என்ன, அப்ளிகேஷன், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஸ்டைல் ஆஃப் த கிவன் பேராகிராஃப். ஸோ கொடுத்துருக்க பேராகிராஃபை நீங்கள் படிக்கிறீங்க, அவங்க கேட்கக்கூடிய கொஷனுக்கு பதில் எழுதுறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தமிழ் அப்படின்ற லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பேராகிராஃபும் தமிழ் அவைலபிளாக இருக்கும். சரியா, ஸோ நீங்கள் அப்போ வந்து தமிழ் சூஸ் பண்ணலை, இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழில் மாற்ற முடியாது. தமிழை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கிலீஷில் வேணும்னா மாற்றிக்கலாமானா மாற்றிக்க முடியும். ஸோ அதே மாதிரி மென்டல் ரீசனிங் அப்படின்னா அனலாகி, தென் கிளாஸிஃபிகேஷன், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சீரிஸ், நம்பர் சீரியஸு, தென் இதெல்லாமே அதை கோடிங், டிகோடிங்கு, ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் ரீசனிங்கில் வந்துடும். மொத்தத்தில் நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு என்னென்ன மேத்ஸ் ரீசனிங் சிலபஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டியது ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் அப்படின்னக்கூடிய அந்த விஷயம் தான். டெய்லியும் ஒவ்வொரு பேசேஜோ ரெண்டு பேசேஜோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அதுவே வந்து போதுமானது. இந்த ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். யாராவது தேவை அப்படின்னா அங்கே வந்துருக்கோம், அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஜோன் வைஸ் வேக்கன்சி. ஸோ இப்போ ஜோன் வைஸ் வந்து இதில் வேக்கன்சி அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சென்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா 5 வேக்கன்சி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இல்லை, அதாவது ரிசர்வேஷனில் வேக்கன்சி இல்லை, யூஆரில் காம்படிட் பண்ணிக்கலாம். ஸோ பிடபிள்யூபிடியில் லோகோமோட்டிவ் டிசபிலிட்டிக்கு மட்டும் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. சரியா, ஸோ ஒரே ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, எஸ்டிக்கு ஒரு போஸ்ட்டு, எஸ்சிக்கு போஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது, யூஆருக்கு ஒரு 3 போஸ்ட் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. இப்போது வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு 100% தெரியும் அப்படின்னா, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து சென்னை ஜோனுக்கோ அல்லது வேறு ஜோன் நம்ம ஜோனுக்கு பக்கத்தில், அதாவது சென்னைக்கு பக்கத்தில் பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரம், செகந்திராபாடு, இது மாதிரி ஜோனுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா, அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கள், பெங்களூரில் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 வேக்கன்சி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்லேயே அதிகமான வேக்கன்சி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30. ஸோ அது அஜ்மீரில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பெங்களூரை சொல்லலாம். சரியா, ஸோ அந்த ஒரு 25 அப்படிங்கிறது அதிகமான வேக்கன்சியே 30 தான். ஒரு 25 வேக்கன்சி டீசெண்டாக நமக்கு பெங்களூர் அவைலபிளாக இருக்குது. பக்கத்து ஜோன் தான், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கூட அப்ளை பண்ணலாம். சரியா, தப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் 19 வேக்கன்சி அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. செகந்திராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வேக்கன்சி அப்படிங்கிறது சதன் சைட்லையும், ஈஸ்டர்ன் சைடில் ஒரு 7 வேக்கன்சி அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது 4மே நம்ம சவுத் இந்தியாவுக்குள்ளே தான் வரும். ஸோ எல்லாமே நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 4 டைரக்ஷனில். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். மேத்ஸ் ரீசனிங்கை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிங்க, ஸ்டடி பண்ணிங்க. இன்னும் இன்னிலேருந்து ஒரு 6 மாதம் இருக்குது. சரியா, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. இன்னும் நமக்கு குரூப் டி எக்ஸாம் நடத்தணும், தென் அதுக்கப்புறம் ஏஎல்பி டெக்னீஷியனு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் எக்ஸாம், ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம். டைமெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மேத்ஸ் ரீசனிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா, சென்னை ஜோன்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது சென்னை ஜோனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெங்களூர்லையோ திருவனந்தபுரமோ செகந்திராபாத்லையோ அப்ளை பண்ணி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். தெளிவாக A to Z இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு நான் கீழே லிங்க் வச்சுருக்கேன். சரியா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி அது மூலிமா நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.